முதல் மாநாட்டில் மிஸ்டர் சிஎமாக இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிள் ஆனார் என்று விஜயை பார்த்து கேள்வி எழுப்பிய சீமான், அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது என்று கடுமையாக கலாய்த்து தள்ளியிருக்கிறார். மரணம் ஒரு கட்சி மரணம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஒரு மனித மரணம் தான். நியாயமா எல்லாருமே பார்க்கணும். நானும் தான் போய் பார்க்கணும். அதான் பேசிட்டு இருக்கிறாரு. துயரம் அது எங்க நடந்தா என்ன, அது யாரு? நீங்க பைபிள் என்ன சொல்லுது? நீ நற்காரியத்துக்கு விருந்துக்கு நீ போகலைனாலும் உன்னுடைய துக்கத்துக்கு நீ போகணும். ஏன்னா அது மாதிரி துக்கம் உனக்கும் வரும், அதை நீ கடந்து போகணுங்கிறது அது உனக்கு கற்பிக்குங்கிறது. அது மாதிரி நற்காரியத்துக்கு நீங்க பொறியில இருக்கு, துக்காரியத்துக்கு துயரத்துக்கு நீங்க போய் பங்கேற்கணும். அதுதான் மனித மாண்பு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நான் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா நீங்க துயரத்தில் இருக்கும்போது ஒரு தோல்ல கை வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அதனால அது கட்சி அது போய் பார்க்கலன்னு நம்ம குற்றப்படுத்தணும். நானும் தான் பார்க்கல, எம்எல்ஏன்னு தவறு இருக்கு, போகணும். ஒரே ஓட்டமா இருக்குன்னா போகணும். அந்த இடத்துக்கு நான் வரல. அதாவது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க பாதுகாப்பு கேட்டுப்பட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட கேளுங்க, எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. சொந்த தாய் மாமச்சினை அண்ணன் தம்பியை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றதில்லை. இப்போ யார பாதுகாக்க நீங்க அரசியல் கொண்டு எல்லாரும் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டுப்பட்டுக்கிட்டா சாதாரண குடிகளுக்கு என்ன? இப்ப பாதுகாப்பற்ற ஒரு நாட்டுல தான் நீங்க எல்லாம் தலைவரா இருக்கீங்க. அதுக்கு தான் தலைவரா வந்திருக்கீங்க. நான் கேட்கறது உள்வாங்கிக்கிறீங்க. நீங்க வேற ஏதாவது நாட்டுக்கு புரியல பாதுகாப்பு சொந்த நாட்டு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் வாழ்ந்தது இல்லைன்னு சொல்லாது. எங்க தாத்தைங்க எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. உங்களுக்கு தெரியும். குறிப்பா காமராஜ் நீங்க எடுத்து கூட படிக்க வேண்டிய படத்தை போட்டாலே இருக்கு. ஒரே ஒரு பாதுகாப்பு வண்டி சைரன் எழுப்பி போலீஸ் வண்டி போனதுக்கு இங்க வா நில்லு, என்னது ஐயா நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதி போயிட்டு இருக்க, ஏப்பா போப்பா ரெண்டா காசு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்து, வண்டி ஓட்டு பார்க்க. சொந்த ஊருக்குள்ள போறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? என்னைய மக்கள் தாக்கி அடிச்சிருவான்னா அப்ப நான் மக்களுக்கு எதிராக இயங்கிருக்கேன் தானே. ஓட்டு கேட்கும் போது நீங்க இப்படி வர முடியாதுல்ல. ஓட்டு கேட்கும் போது ஆரத்தி தட்டை அப்படி காட்டுறாங்கல்ல, அங்க எங்க ஆத்தா ஆட்சிக்கு வச்சிருக்கீங்க, நீ பயப்படல. கூட்டத்துக்குள்ள போய் இது பண்றீங்களா? அப்ப கத்தி வச்சு குத்திடுவான்னு ஏன் நீ பயப்படல? பதவிக்கு வந்துட்டா பாதுகாப்பு தேவைப்படுத்த ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? கேள்விகளை நீங்க தான் கேட்கணும்னு ஒண்ணும் இல்ல. இது உண்மையிலே சிறந்த உண்மையிலே சிறந்த. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் அவரை முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் தேர்தல் நெருங்குதுன்னு